ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தெலுங்கானாவில் உள்ள பழங்குடியினர் அதிகமாக வாழும் ஜெய்னூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடி பெண் ஆட்டோவில் செல்லும்போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்மணி ஹைதராபாத்தில் உள்ள காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சுயநினைவு வந்த பிறகு நடந்த சம்பவம் குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்துள்ளார். இந்த சம்பவத்தை எதிர்த்து பழங்குடியின மக்கள் ஜெய்னூர் நகரில் பொதுவேளை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் இரு தரப்பினருக்கும் சொந்தமான சொத்துக்கள், கடைகள் மற்றும் வாகனங்கள் மீது தீ வைப்பு, கல்வீச்சு மற்றும் தாக்குதல்கள் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வழிபாட்டு தலமும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 1000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் விரைவு நடவடிக்கை படைகளும் வரவழைக்கப்பட்டன. பழங்குடியினரின் உரிமைகளுக்காக பாடுபடும் துடும் டெப்பா உள்ளிட்ட ஆதிவாசி அமைப்புகள் பழங்குடியின பெண்ணுக்கு நீதி கோரி வருகின்றன. பாஜக தலைவரும் மத்திய உள்துறை இணை அமைச்சருமான பண்டி சஞ்சய் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு மற்றும் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோரிடம் குற்றவாளிக்கு எதிராக நடுநிலையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அலுவலகம் தெரிவித்துள்ளது.